மார்ச் 8ஆம் தேதி கடைபிடிக்கப்படும் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. இன்றைய பெண்கள் பாரதி கண்ட புதுமை பெண்ணாகவும் புரட்சி பெண்ணாகவும் விளங்கி வருகின்றார்கள் எனவும் புகழார். பெண்களின் முன்னேற்றத்திற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த தாலிக்கு தங்கம், தொட்டில் குழந்தை போன்ற எண்ணற்ற திட்டங்களை பட்டியலிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். தமிழ்நாட்டு மக்களின் நலன்களுக்காகவும் பெண்களின் நலன்களுக்காகவும் சிறப்பான திட்டங்களை அறிவிப்பதில் முதன்மையானவராக திகழ்ந்தவர் புரட்சி தலைவி அம்மாதான் என பெருமிதம். திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாகவும் மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு கடன் மேல் கடன் வாங்கும் நிலையில் அந்த பணமெல்லாம் என்ன ஆனது எனவும் கேள்வி. எங்க பார்த்தாலும் கஞ்சா மாத்திரை விற்கிறாங்க, போதைப் பொருள் விற்கிறாங்க, திருட்டு, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், யாருக்கும் தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. டெய்லி அத்தனை நியூஸ் வருது. இன்னைக்கு நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் அவருடைய வாழ்வெல்லாம் கெட்டு போயிட்டு இருக்குது. பெற்றோர்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எங்க பார்த்தாலும் போதை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காவல்துறை அவ்வளவு மோசமாயிருச்சு. இன்னைக்கு நம்முடைய அதிமுக ஆட்சியில காவல்துறை எப்படி இருக்கு? நாங்கெல்லாம் பொறுப்புள்ள ஏதாவது தலையிடுவோமா? சுதந்திரமா செயல்பட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய DSP, SP, இன்ஸ்பெக்டர் எல்லாம் நீங்க எங்க போனாலும் இன்ஸ்பெக்டர் தான், போலீஸ் தான், இன்ஸ்பெக்டர் தான், SI தான், DSP தான். மக்களுடைய வரிப்பணம் சம்பளம் வாங்கக்கூடிய தயவு செஞ்சு. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் 2வது நாளாக தொடரும் அமலாக்கத்துறை சோதனை. வெளிநாடுகளிலிருந்து மதுபானங்களை முறைகேடாக இறக்குமதி செய்தது, மது ஆலைகளிலிருந்து கொள்முதல் செய்யப்படும் மதுபானங்களை உரிய பதிவு இல்லாமல் நேரடியாக டாஸ்மாக் மூலம் விற்பனை செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து தீவிர சோதனை. டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் விடிய விடிய நடத்திய சோதனையில் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல். டாஸ்மாக் அலுவலகத்தில் விற்பனை செய்யப்பட்ட ஆவணங்களையும் மது ஆலைகளில் கொள்முதல் செய்யப்பட்ட ஆவணங்களையும் ஒப்பிட்டு விசாரணை நடப்பதாக தகவல். தமிழகம் முழுவதும் திமுகவினருக்கு சொந்தமான மதுபான ஆலைகளில் 2வது நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனை. டாஸ்மாக் நிறுவன மதுபான கொள்முதலில் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தீவிர சோதனை. டாஸ்மாக் மதுபான கொள்முதலில் கலால் வரி முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை புதிய வழக்கு பதிவு செய்துள்ளது. கொள்முதல் செய்யப்படும் மதுபானங்களை டாஸ்மாகிற்கு அனுப்பாமல் நேரடியாக மதுக்கடைகளுக்கு அனுப்பியதாக குற்றச்சாட்டு. திராவிட மாடல் ஆட்சியில் டாஸ்மாகில் நடைபெற்ற மிகப்பெரிய ஊழல் வெளிவந்திருக்கும் நிலையில் இதற்காகத்தான் செந்தில் பாலாஜி அவசரமாக அமைச்சராக்கப்பட்டாரா என மக்கள் கேள்வி. கலால் வரி முறைகேடு விவகாரத்தில் 10 ரூபாய் அமைச்சரின் கரூர் கம்பெனி வசமாக சிக்குமா? செந்தில் பாலாஜி பதவி இழந்து மீண்டும் சிறைக்கு செல்வாரா என மக்கள் எதிர்பார்ப்பு. திருவாரூர் அருகே உறவினர் வீட்டுக்கு சென்ற 17 வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி திருமணம் செய்த இளைஞர் மீது போக்சோ வழக்கு. தமிழகத்தில் குழந்தை திருமணங்கள் அதிகரிக்கும் நிலையில் ஸ்டாலின் அரசின் மெத்தன போக்குடன் செயல்படுவதாக மக்கள் விமர்சனம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன் சிக்கினான். திராவிட மாடல் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லை என பெற்றோர்கள் வேதனை. சிவகங்கை மாவட்டம் புதூர் அருகே 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 26 வயது இளைஞர் போக்சோவில் சிக்கினார். சிவகங்கையில் அடுத்தடுத்து சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அரங்கேறியிருப்பதால் பொதுமக்கள் அச்சம். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் தட்டி கேட்ட சிறுமியின் பெற்றோரை குடும்பத்துடன் சென்று கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு. ஸ்டாலின் அரசு ஒரு செயலற்ற அரசாக இருப்பதால் சிறுமிகளை துணிச்சலுடன் சீரழிக்கும் குற்றவாளிகள் பெற்றோரையும் மிரட்டும் அவலம். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இருவர் போக்சோவில் சிக்கினர். தவறான செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை அடக்குவதில் திமுக அரசு உறுதியுடன் செயல்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்காததால் குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே 17 வயது சிறுமிக்கு குழந்தை பிறந்த விவகாரத்தில் காரணமான 25 வயது நபர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தொடர்ந்து அதிகரித்து வரும் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை ஏவல்துறை கண்டுகொள்ளாததே இதுபோன்ற சம்பவத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்து பெற்றோருக்கு கொலை மிரட்டல் விடுத்த காமுகன். அப்பா என அபத்தமாக பிரச்சாரம் செய்யும் முதல்வர் இனியேனும் குற்ற சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை எடுப்பாரா என மக்கள் கேள்வி. நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே மனைவியை கணவனை கழுத்தறுத்து கொலை செய்த அவலம் அரங்கேறியிருக்கிறது. ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் வேதனை. சென்னை எண்ணூர் பகுதியில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் தந்தையை மகனை சுத்தியால் அடித்து கொலை செய்த கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையால் பல குடும்பங்கள் சீரழிவதாக மக்கள் ஆதங்கம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே சொத்து தகராறு காரணமாக அண்ணனை தம்பி கொலை செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் சாமானியர்கள் கூட துணிச்சலுடன் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பள்ளி மாணவன் மீது கார் ஏற்றி கொலை செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலை முயற்சி குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் குற்றவாளிகள் அச்சமின்றி இருப்பதாக மக்கள் புகார். சேலம் மாவட்டம் காதையாம்பட்டியில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த 11 வயது சிறுவன் கடுமையாக தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அரங்கேறும் நிலையில் ஸ்டாலின் சமத்துவம் சமூக நீதி என மேடையில் மட்டும் முழங்குவதாக மக்கள் வேதனை. சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் பட்டி தொட்டி எங்கும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 சிக்கினர். ஸ்டாலின் அரசு கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறியதால் இளைஞர்கள் தவறான பாதையில் செல்வதாக மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த கும்பல் அதற்கான பணத்தை கேட்டு மாணவர்களை தாக்கும் காட்சிகள் வெளியானது. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் எவ்வளவு சீரழிந்திருக்கிறது என்பதற்கு இந்த வீடியோ காட்சிகளே சாட்சி. சென்னை ஐஸ் ஹவுஸ் பகுதியில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் சென்னை தலைநகரிலேயே போதைப் பொருள் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. கோவை ரயில் நிலையத்தில் 8 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா கடத்தல் அதிகரிப்பதாக மக்கள் வேதனை. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இறந்த மூதாட்டியின் சடலத்தில் இருந்து நகையை திருடிய பெண் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சடலங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லையா என மக்கள் ஆதங்கம். சென்னை அடுத்த ஆவடி அருகே ஆள் மாறாட்டம் செய்து நில விற்பனையில் ஈடுபட்ட பெண் சிக்கினார். திமுக ஆட்சியில் போலி ஆவணங்கள் மூலம் நில அபகரிப்புகள் அதிகரிப்பதால் பொதுமக்கள் அச்சம். கோவை மாவட்டத்தில் மட்டும் +2 பொதுத் தேர்வில் ஆங்கில தேர்வை 381 பேர் எழுதாத அவலம். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் மாவட்ட பள்ளிக்கல்வித்துறையின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டில் திராவிட மாடல் முதல்வர் ரோட் ஷோ நடத்த உள்ளதை முன்னிட்டு சாலையோர நடைபாதை கடைகளை அப்புறப்படுத்த நெருக்கடி கொடுக்கும் அதிகாரிகள். அதிகார மமதையில் சர்வாதிகார போக்குடன் செயல்படும் ஆட்சியாளர்களால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாக எளிய வியாபாரிகள் வேதனை. எடப்பாடியார் வந்தாரு, கொடி திறக்க வந்த அப்ப கூட இந்த மாதிரி அராஜகம் பண்ணவே இல்லை. ஆனா இப்ப அராஜகம் ரொம்ப பண்றாங்க. எதுக்கு கூடாது, எடுத்துருங்க. நீங்க இங்கேதான் மண்ணே தான் கொடி கம்பம் ஓபன் பண்ணாங்க. அப்ப கூட எங்களை எதுவுமே சொல்லல. ஒரு நாள் கடை போடாதீங்க, அவர் வராருன்னு சொன்னோன்னா ஓபன் பண்ணல. ஆனா இவர் வரத்துக்கு இன்னும் 5 நாள் இருக்கு. அதுக்குள்ள நீங்க உங்க கடையை மூடிடணும், இருக்கக்கூடாது, நீங்க இங்க இருக்கவே கூடாது, நீங்க கிளம்பிடணும்னு சொல்றாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்களுக்கு. இது அவர் ஒரு நாள் வர்றதுக்கு 10 நாள் பொறுப்பு போச்சு. இப்போ நாங்கள் கடையை பிரிச்சுட்டோம். திரும்பி நாங்கள் ஒரு ஓலை கொட்டை போட்ட வேலை 5,000 ரூபாய் 20,000 ரூபாய் ஆகும்.
கோவை மாநகரில் 280 கிலோமீட்டர் நீளத்துக்கு புதிதாக தார் ரோடு போடுவதற்கு 123 கோடியே 83 லட்சம் கேட்டு காத்திருக்கும் அவலம். நிதி இல்லை என்று கோவை மக்களை இதுவரை கண்டுகொள்ளாத திராவிட மாடல் இனிமேலாவது நிதிகளை ஒதுக்கி வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ளுமா என பொதுமக்கள் கேள்வி. கோவையில் 2345 ரூபாய் சொத்து வரி செலுத்தி வந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு அபராதத்துடன் 95,033 ரூபாய் சொத்து வரி விதிக்கப்பட்டதால் அதிர்ச்சி. சொத்து வரி உயர்த்தப்பட்ட போது வாய்மூடி மௌனியாக இருந்த கம்யூனிஸ்டுகள் இப்போது 100% சொத்து வரி உயர்ந்தாலும் 4000 ரூபாய் தானே வர வேண்டும், எப்படி 95,000 ரூபாய் வந்தது என புலம்பல். தமிழகத்தில் தட்கல் திட்ட விண்ணப்பங்களும் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் மின் இணைப்பு கிடைக்காமல் விவசாயிகள் பாதிப்பு. திமுக ஆட்சியில் மின் வாரியத்தின் நிர்வாக திறமையின்மையால் தட்கலில் விண்ணப்பித்தும் தத்தளிக்கும் நிலை உள்ளதாக விவசாயிகள் வேதனை. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் இன்றுடன் முடிவு. ஆட்சிக்கு வந்தால் ஒரே கையெழுத்து தான் நீட் தேர்வை ஒழித்து விடுவேன் என வாய்ஜாலம் பேசியவர்கள் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் நீட் தேர்வு விலக்கு கிடைக்கவில்லை என மாணவர்கள் வேதனை. தூய்மை பணியாளர்களின் பணி நியமனத்தை தாமதப்படுத்திய திராவிட மாடல் அரசுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம். தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் என விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசு உண்மையில் அவர்களுக்கு எதிராக செயல்படுவது அம்பலம். நாகப்பட்டினம் மாவட்டம் திட்டச்சேரி அருகே உயரழுத்த மின்பாதையை சரி செய்யும் பணியின் போது மின்சாரம் தாக்கி மின்வாரிய ஊழியர் பலி. மின்வாரியத்தின் அலட்சியத்தாலேயே ஊழியர் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கோவை மாநகரில் நகைகளை பறிப்பு சம்பவங்கள் அதிகரித்துள்ளது பொதுமக்களிடையே பதற்றமடைய வைத்துள்ளது. விடியா ஆட்சியில் போதைப் புழக்கம் அதிகரித்ததன் விளைவால் அசாத்திய துணிச்சலோடு இளைஞர்கள் செயின் திருட்டில் ஈடுபடுவதாக மக்கள் வேதனை. கோவை மாவட்டத்தில் பேருந்தில் செயின் பறிப்பு சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து அவலம். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சாலையிலும் பேருந்திலும் செல்ல முடியாத நிலை உள்ளதாக மக்கள் வேதனை.